இன்னைக்கு அம்மா வீட்ல தான் 2வது நாள் இருக்கோம். நான் வந்து சிங்கிள் பேரண்ட் தாங்க. என்ன பத்தி கொஞ்சம் சொல்லவா? விருப்பம் இருந்தா கேளுங்க. நான் சிங்கிள் பேரண்ட்டா தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமா. நெறைய பேருக்கு என்ன சுத்தி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அ இப்ப YouTubeல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கெல்லாம் தெரியாது இல்லையா? அதிகமா வீடியோஸ்ல என் ஹஸ்பண்ட்லாம் காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா 13 வருஷமாச்சு நான் சிங்கிள் பேரண்ட் ஆகி. என் பையன் வந்து வயித்துல இருக்கும்போதே நான் வந்து சிங்கிள் பேரண்ட் ஆயாச்சு. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் இனிமே வரக்கூடிய வீடியோஸ்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து என் குழந்தை வளர வளர நான் சொல்லிக் குடுத்த விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் பெண்ண பெண்ணா மதிக்கணும். யாரா இருந்தாலும் கண்ண பார்த்து பேசணும். நேருக்கு நேர் பேசணும். அ ஒரு நாளைக்கு ஒரு தினம் ஒரு 3 டயலாக் சொல்லுவேன். 3 டயலாக் ஒரே டயலாக்க 3 தடவ சொல்லுவேன். என்னன்னா, "அப்பா இல்லாத பிள்ளை தப்பா வளர்ந்துட்டான்" அப்படின்னு யாரும் சொல்லிறக்கூடாது. அதுக்கு தகுந்த மாரி தான் நீ இருக்கணும், இருக்கணும், இருக்கணும்னு சொல்லி என் பையன்கிட்ட தினமுமே நான் சொல்லுவேங்க. காலையில எந்திரிச்சதையும், நைட் தூங்க போகும்போது, ஈவினிங் அவன் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு நான் சொல்லுவேன். அந்த விதத்துல நான் வந்து கரெக்ட்டா தான் என் பையன வளர்த்திட்டு வரேன் அப்படின்றது, எனக்கு வந்து இப்ப கொஞ்சம் பெருமையா இருக்கு. என்னன்னா, மரம் வெட்டணும், இந்த பக்கம்லாம் சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, நான் தான் வீட்டுக்கு ஆம்பள பையன் இருக்கேன்ல, அப்ப நான் தான் வெட்டுவேன். நீயும் ஆத்தாவும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தள்ளி நில்லுங்கன்னு சொல்லி, மரத்த பூரா வெட்டி சாய்ச்சு இந்த பக்கம் பூரா சுத்தம் பண்ணது என் பையன் தாங்க. ஸோ, அப்ப வந்து அவன் மனசுக்குள்ள இருக்கு. அம்மாவும், ஆத்தாவும் வந்து ஒரு பெண். அவங்கள இந்த மாதிரி வேலைகள் வந்து நம்ம வாங்கக்கூடாது. எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க. நம்ம இருக்கும்போது அவங்கள நம்ம கஷ்டப்படுத்தக் கூடாதுன்னு நெனச்சிருக்கான். இந்த விதத்துல நான் வளர்த்துனத நெனச்சு நானே ரொம்ப ஆச்சரியப்படுறேன். நெறைய பேர் சொன்னாங்க, என் பையன நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ஒரு 5 வருஷம், 6 வருஷம் கிட்டத்தட்ட நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன். வருஷம் 40,000 கட்டி. அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயத்துக்கும் பயப்படுவான். இது சரியில்ல, அவனுக்கு அப்பா இல்ல, சொல்லிக் குடுக்குறக்கு ஆள் இல்ல. அப்ப நம்ம வந்து இவன என்ன பண்றதுன்னு யோசிக்கும்போது தான், சரி கவர்மெண்ட் ஸ்கூல் மாத்தலான்னு நான் மாத்துனேன். அப்ப என்ன எல்லாருமே சொன்னாங்க, "ஏற்கனவே அவனுக்கு அப்பா இல்ல. நீ இதுல கவர்மெண்ட் ஸ்கூல் வேற மாத்துன அப்படின்னா, சுத்தம் முடிஞ்சுது. அவ்வளோதான் அவங்க அப்பா மாரியே அவனும் கெட்டு ஒழிய போறான்." அந்த மாரிலாம் நெறைய சொன்னாங்க. எனக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, என் மேல இருந்த நம்பிக்கைய விட என் பையன் மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா, நம்ம தினம் சொல்றத அவனும் அப்சர்வ் பண்ணி ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிறது தெரியும் இல்லையா? அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்த்துன உடனே நான் சொன்னது என்னன்னா, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. உனக்கு என்ன சரின்னு படுதோ அத மட்டும் செய். இவங்க கூட தான் பேசணும், இவங்க கூட தான் பேசணும்னு நான் யார்ட்டயும் உன்ன வந்து இங்க பேசு, அங்க பேசுன்னு கண்டிஷன் பண்ண மாட்டேன். உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ வந்து ஸ்கூல்லயும் கரெக்ட்டா இரு. வீட்லயும் அதே மாரி கரெக்ட்டா இருக்கணும். அங்க இருக்கிறத கொண்டு வந்து இங்க அந்த கேரக்டர்லாம் இங்க காமிக்க கூடாது. அதே மாரி தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேண்டாம். தப்புன்னு தெரியுதா பேசாம ஒதுங்கிக்கோ. இல்லையா கரெக்ட்டா இரு. அப்படிங்கிற மாரி விஷயங்கள்லாம் சொல்லிக் குடுத்தேங்க. அந்த டைம் ஒரு 4 மணிக்கு ஸ்கூல் விடுறாங்கன்னா, 5 மணிக்கு ஆள் வீட்ல இருக்கணும். அந்த அன்னைக்கு வேற ஏதாவது பிராக்டிஸ் அப்டின்னா, நானே அவங்க சாருக்கு ஃபோன் பண்ணிருவேன். இல்லைன்னா, அவனே அவனோட சார் ஃபோன்ல இருந்து என்ன கூப்ட்டு சொல்லிருவான். அம்மா இன்னைக்கு வர லேட் ஆகும்னு. அதே மாரி அவனுக்கு அப்பா இல்ல அப்டிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் நான் வந்து ஸ்கூல்ல என்ன சொல்லி சேர்த்திருந்தேன் அப்டின்னா, அவன் படிக்கிறான், படிக்கலங்கிறது எனக்கு செகண்டரி. ஆனா, அவன் ஒரு நல்ல மனுஷனா வரணுன்றது தாங்க எனக்கு ஆச. அந்த இத மட்டும் நீங்க அவனுக்கு நல்லா சொல்லிக் குடுங்க. அதுக்கப்புறம் அவனே படிச்சுக்குவாங்கன்னு நான் சொன்னேன். அதனால அவங்களோட சாரும், அவங்களோட மிஸ் அவனோட கிளாஸ் மிஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இவன் ஏதாவது பிராக்டிஸ்க்கு போயிருந்தா கூட வீட்டுக்கு வந்துட்டானான்னு எனக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ நானும் லேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு கால் பண்ணி கேட்பேன். அப்படி ஒரு கண்டிஷன்ல வந்து நான் வச்சிருக்கேன். அதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸோட அவன் என்ஜாய் பண்ணுவான். அதுக்கு மேல உண்டான ஒரு 6 மணிக்கு மேலனா, இந்த டைம்ல இது இது பண்ணணும், இப்படிதான் இருக்கணும்ன்றதையும் நான் கரெக்ட்டா சொல்லிக் குடுத்து நான் ஹேண்டில் பண்றேன்னு நெனைக்கிறேன். அதனால என் பையன் தப்பான வழிக்கெல்லாம் போமாட்டான்னு நான் வந்து ரொம்ப நம்புறேன். அதுவும் இன்னைக்கு வந்து நடந்ததெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, கண்டிப்பா நம்ம ஒரு நல்ல வழியில தான் நம்ம பிள்ளைய கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ வருங்காலத்திலயும் பார்ப்போம். நீங்களும் சிங்கிள் பேரண்ட்டா இருக்கீங்க அப்படின்னா, பிள்ளைகளுக்கு எது நல்லது, கெட்டதுன்னு நம்ம தான் சொல்லிக் குடுக்கணும். அந்தந்த வயசு வரும்போது நம்ம என்னென்னலாம் அனுபவிச்சோம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அதே வயசுல அவங்கள நோட் பண்ணி அவங்களுக்கு கரெக்ட்டான கைட்லைன்ஸ் நம்ம தான் குடுக்கணும்.